டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு இயற்கையான அழகான ரம்மியமான தேக்கடிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே நாங்கள் பார்த்த வித்தியாசமான இடங்களையும் அதோட அழகையும் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்களே எங்கள் கூட தேக்கடியை சுற்றி பார்த்தது மாதிரி இருக்கும். தேக்கடினாவே போட்டிங்கும் எலிஃபண்ட் சஃபாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போனதுனால பயங்கரமான கூட்டம், எல்லா இடத்துலையும் கூட்டம். ஆனால் நாங்கள் பார்த்தது வித்தியாசமான ஒரு தேக்கடியை. தேனி, மதுரை, போடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி நம்ம போகணும். இது நம்ம ஒன் டே ட்ரிப்பாக நம்ம நினச்சோன்னே ஒரு 1 hour 2 hours ரீச் பண்ணிடலாம் தேக்கடியை. நம்ம போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணாவே நிறைய இடங்களை பார்க்கலாம். நாங்களும் சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் ஹாலிடேனால டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் தேக்கடிக்கு போனோம். நாங்களும் அவரோட தம்பி ஃபேமிலியும் சேர்ந்து போயிருந்தோம். குழந்தைங்க எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபேமிலி போயிருந்தனால ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது ஒரே வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 2 ரூம் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஒரு 3-4 ரூம்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு பாதுகாப்பான இடம். சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதனால ரொம்ப அமைதியாகவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹோம் ஸ்டே. கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்டே. இன்னும் நிறைய தேக்கடியிலையும் கும்பலிலையும் நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு தான். குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரூம்ஸும் டாய்லெட்ஸும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஹோம் ஸ்டேயோட பெனிஃபிட் என்னென்னா எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம தேக்கடியில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லாமே இருந்துச்சு. நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதனால் நாங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேரளா ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எலிஃபண்ட் சஃபாரி டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்க போயிருந்தோம். என்ன வேலை பார்த்தீங்க 2 பேரும்? சுகானா தங்கம் தமிழினி வீட்டு பாரு மாமா. மற்றும் மற்றும் இங்கே நில்லு சுவா, இங்கே பாருங்க, திரும்பி பாருங்க, இங்கே பாருங்க. எலிஃபண்ட் சஃபாரிக்காக போயிருந்தோம். ஆனால் டிக்கெட் எதுவும் கிடைக்கல. 1 hour வெயிட் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்தோம். நிறைய யானைகள் இருந்துச்சு. அதை நாங்கள் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்தோம். இன்னும் அங்கே யானையை குளிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ஆக்டிவிட்டீஸ்லாம். ஆனால் நாங்கள் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால அமைதியாக அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த யானைகளை எல்லாம் சஃபாரி போகிறத நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். தேக்கடினாவே கதகளியும் களரிப்பயட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஈவினிங் அது புக் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஷோவும் 1 hour இருக்கும். கதகளியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. களரிப்பயட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்.
ഇത്രയും കർമ്മ ഇത്രയും കർമ്മ അത്ര നെൽമൊഴികളല്ല അത്ര നെൽമൊഴികളല്ല ചിത്രമെന്ന് പറയാം ചിത്രമെന്ന് പറയാം ചിത്രാവിനെ പോകാം ചിത്രാവിനെ കൊണ്ടുപോകാം.
என்ன நல்லா இருந்துச்சா? எல்லாரும் பார்த்தீங்களா? நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அப்படியே எங்க கூடயே நீங்க தேக்கடிய ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆக சொன்னாங்க. எந்திரிச்சு பார்த்தா பயங்கரமான குளுரு. இவ்ளோ குளிர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க வரும்போது நார்மலா கும்ளி, தேக்கடிலாம் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில நீங்க பார்க்கும்போதே தெரியும். அப்படியே ஃபுல்லா ஸ்னோவோட இருந்துச்சு. அதோட எல்லா குட்டி பசங்களையும் நாங்க 5:30 மணிக்கெல்லாம் கண்டிப்பா ரெடி பண்ண சொன்னாங்க. அப்பதான் போற இடத்துல வெள்ளன போனா தான் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாரி தான் அவங்க சொன்ன மாதிரி, இல்லன்னா இத நாங்க மிஸ் பண்ணியிருப்போம். ஜீப்ல ஆஃப் ரோட்ல நம்ம போறோம்னு சொன்னாங்க. அத பத்தி எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்ல. எல்லாமே கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. நார்மலா நெனச்சு தான் போனோம். ஆனா போக போக பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த ரோடு வழியா கூட்டு போகும்போதே வந்து ஃபுல்லா இயற்கையா பசுமையா இருந்துச்சு. அது போக அது மேல அப்படியே வெள்ள வெளேன்னு அந்த ஸ்னோவோட பார்க்கும்போது காலையில 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் இவ்ளோ குளிர்ல வெளிய வரமாட்டோம். ஆனா வெளிய வந்தா இவ்ளோ அழகா இருக்கா அப்படின்ற மாரி இருந்துச்சு. எல்லாருமே குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு அப்படியே கிளம்புறதுக்கு பண்ணாலும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பயங்கரமா ஆயிட்டாங்க. நீங்க இந்த வீடியோல நான் கொஞ்சம் பேசுவேன். இன்னொன்னு வந்து அப்படியே நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கணுன்றதுக்காக, நாங்க ஜீப்ல டிராவல் பண்ண அதே வாய்ஸோட அப்படியே குடுக்குறேன். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்பதான் அங்க இந்த ஆஃப் ரோட்ல போகும்போது எவ்ளோ சூப்பரா இருந்துச்சு, எப்படி குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்க பாரு. ஹாய் ஹாய். தமிழ் நீ பாரு. பாலம் 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 பாரு சூழலாம். ஓ ஓ பாலம் தெரியுதா சுவனா தமிழ்லே?
ஆஃப் ரோடு போகிறதுக்காக தேக்கடி ஃபுல்லாக நிறைய ஜீப் அவைலபிளாக இருக்குது. அதனால எவ்வளோ பெரிய ஹாலிடேஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஜீப் எப்பயுமே கிடைக்கும். அப்படி போய்கிட்டு இருக்க வழியில் திடீர்னு எங்கள் பாப்பா வந்து அப்பா அப்பா விஜய் விஜய்னு கத்துனோடனே நாங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்தா ஒரு ஜீப்பில் நம்ம தளபதியோட ஃபோட்டோ. போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலேயே ஆகும் நம்ம போகிற ஸ்பாட்டுக்கு. அப்போ தான் போகிற வழியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்ப்பா, அங்கே ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க போகிறோமான்னு கேட்டாங்க. கரெக்டாக அந்த நேரம் ஒரு அனிமல் வருது சொன்னியா? ஜோடியா 2 அனிமல் வருது. யார் இங்க முன்னாடி உட்காந்துருக்குது? ஹலோ, பயங்கரமா இருக்கு. ஓடியா சுகானா ஒரு போட்டோ ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டினார். ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே நிறைய ஜீப்பாக நிப்பாட்டியிருப்பாங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நல்லா செப்பரேட்டாக இருக்கிற இடத்துல நிப்பாட்டினார். அதே மாதிரி இப்போ பார்த்த இடமே ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த உச்சி மலைக்கு நம்ம போக போகிறோம்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப ஜாலி ஆயிட்டோம். பாட்டிக்கின்றா பயங்கர அடுத்த நேரம் தான் வேற எக்கவல. ஏய் கத்தக்கூடாது சத்தம் போடக்கூடாது, என்ஜாய் பண்ண. இதைத்தான் நீ ஒண்ணுமே இருக்காது, நீ என்னோட கொழுப்பு தானே எவ்வளவு நல்லா இருக்கு. யானையில போற மாதிரியே தானடா இருக்கு. போயாச்சு. இல்ல அருகில் சின்ன தண்ணி வருது ஓட. மேல 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 ரோடப்பா சரண்யா. இந்த தேக்கடி வந்தால் தேக்கடியில் மட்டும் இல்லை, இதை சுற்றி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. பக்கத்திலே வந்து இன்னும் இதை விட ஆஃப் ரோட்லாம் இன்னும் உயரமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வராமல் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஒருவேளை இதை சில பேர் பார்க்கும்போது இதுக்கே இவ்வளோவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த போகிற வழியே சூப்பராக இருந்துச்சு. நல்லா தரோவாக தேக்கடியை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த தேக்கடிக்கு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வராதவங்க கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோட் ஜேர்னியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி காலையில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிளம்புறீங்களோ அவ்வளோ வந்து அவ்வளோ அழகாக நம்ம ரசிக்க முடியும்.
இவ்வளோ பயங்கரமான ஒரு இடத்துல நம்ம லைட்டாக அப்படி எட்டி பார்த்தோம்னா கீழே பெரிய பள்ளம் இருக்குது. ஆனாலும் வந்து அந்த ஜீப் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து அசால்ட்டாக ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மலையில் ஓட்டுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய திறமை வேணும். ஓ சரண்யா, நம்ம வந்த இடம் அங்கே அதான் இருக்கு பாரு வண்டி. இங்கே பாரு சரண்யா, போயிட்டாங்க. இங்கே பாரு உன் மண்டைய காமி, அப்படியே நில்லு. இந்த வரேன். இங்கே எல்லாம் நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கார்டனுக்கு கூப்பிட்டு வந்தார். அங்கே வந்து அங்கே இருக்க அக்கா எல்லாருமே அந்த ஆயுர்வேதிக் பிளான்ஸை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யூடியூப்ல வர போறீங்க நீங்க? ஆமா ஆமா. ஏதாவது சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் இங்க வாங்க. கேட்டீங்களா? நல்ல பிசினஸ் எல்லாம். சரண்யா சத்யா கிச்சன்ல வருவீங்க. ஓகே ஓகே. நேரத்துக்கு சத்யா கிச்சன் வந்துருச்சு. சத்யா கிச்சன். சத்யா கிச்சன். யூடியூப் சேனல். தேங்க. Thank you. Bye bye. அப்ப இன்னைக்கே போட்டு விடுறீங்களா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஊருக்கு போறோம், டிராவல்ல இருப்போம்ல. டுமாரோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லிருங்க, ஏதாவது சொல்லுங்க. சரி போயிட்டு அந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ள ஆல்ரைட் பை. கண்டிப்பா வந்துருங்க. ஜீவனுக்கு கூலி போட்டுயா? இந்த மாதிரி டூர் வீடியோஸ்லாம் ஏன் போடுறோம்னா, நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம ஒரு ஃபோட்டோ ஆல்பம்ஸ் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இந்த வீடியோஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எத்தனை வருஷங்கள் எப்போ ஆனாலும் எவ்வளோ பெரிய பிள்ளைகள் ஆனாலும் நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல மெமரிஸாக இருக்கும். குக்கிங் வீடியோஸோட இந்த மாதிரி டூர் வீடியோஸ், விளாக் வீடியோஸ் போடும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பல ஃபோட்டோஸு பல ஃபோனில் எடுத்திருப்போம், அவர் ஃபோனில் என் ஃபோனில் எடுத்திருப்போம். இப்போ நான் எடிட் பண்ணுற டைம் நைட்டு 3 மணி. இதை எப்படியாவது இன்னைக்குள்ளே நம்ம செஞ்சிடணும்னு செஞ்சிட்ருக்கேன். எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டுச்சு, அம்மா தேக்கடி வீடியோஸை வந்து நீங்கள் போடுங்கம்மா, நம்ம டிவியில் பார்க்கலான்னு. அங்கங்கே எடுத்த ஃபோட்டோஸை போடுறத விட இது ஒரு படம் மாதிரி நான் எடுத்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எங்களுக்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்கறதில்ல, யாராவது பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்திலே போகிறதுக்கு எந்த இடம் இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே வந்து இந்த தேக்கடி போகிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப்ஸை பார்த்து எங்கே போனால் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி போகலாம், எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் நிறையா பார்த்தோம். அதே மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி சின்ன குழந்தைங்கலாம் வச்சுட்டு ரொம்ப தூரம் போக முடியாமல் டக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு எப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டதுக்கும் எங்கள் வீடியோஸை பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விளாக் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்றையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து, நான் அது பெருமையாக சொல்லலை, ஒரு ஃபிலிம் மாதிரியே நம்ம டிவியில் பார்க்கும்போது தோணும். மற்றவங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி இருந்துச்சு, நான் பண்ணது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து வீடியோக்கு கீழேயே கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் இன்னும் பல வீடியோஸ்லாம் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்றதையும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வீடியோ ஃபுல்லாக முடியல, ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ காலையில் 5 மணி ஆயிடுச்சு. எங்கள் பாப்பாவே எந்திரிச்சு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா இந்த வீடியோ செய்யறது